திமுக எம்பி டி.ஆர். பாலு 10 கப்பல்கள் வாங்கியதாக அண்ணாமலை குற்றம் சாட்டிய நிலையில் 2 கப்பல்கள் மட்டுமே வாங்கப்பட்டதாக டி.ஆர். பாலு நீதிமன்றத்தில் தெரிவித்தார். டி.ஆர். பாலு மற்றும் அவரின் குடும்பத்தினருக்கு 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் இருப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தார். இது தன்னுடைய பெயருக்கும் தன்னுடைய குடும்பத்தினருக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக கூறி அண்ணாமலை மீது சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் டி.ஆர். பாலு அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணைக்காக டி.ஆர். பாலு நேரில் ஆஜரான நிலையில் அவரிடம் அண்ணாமலை குறுக்கு விசாரணை நடத்தினார். சேது சமுத்திர திட்டத்தை அமல்படுத்துவதற்காகவும் சுயலாபம் அடைவதற்காகவும் டி.ஆர். பாலு அமைச்சராக இருந்தபோது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி 10 மீன்பிடி கப்பல்களை வாங்கியதாக முன்னாள் அமைச்சர் மு.க. அழகிரி குற்றஞ்சாட்டியதாக அண்ணாமலை தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. எந்த ஒரு பொது வாழ்க்கையிலும் இல்லாத நான் ஊழல் செய்து ஒரு சொத்தை வாங்குறேன்னு சொன்னாரு. அதற்காக கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும் பொழுதே அதை நீதியரசரிடம் பதிவு செய்துவிட்டு நாளை அவர் மீது மற்றும் ஒரு புதிய அவதூறு வழக்கை நாங்கள் தொடுக்க இருக்கின்றோம். குறுக்கு விசாரணை நிறைவடையாததால் வழக்கின் விசாரணை ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது.